சென்னை பாரிமுனை என்எஸ்சி போஸ் சாலையை ஆக்கிரமித்து வைத்திருந்ததாக கூறி பழக்கடையை அகற்ற முயன்ற அதிகாரிகள் தள்ளிவிட்டதில் பழக்கடை நடத்தி வந்த மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மூதாட்டியின் உறவினர்கள் பூக்கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை பாரிமுனையில் பழக்கடை வைத்திருந்த ஒரு மூதாட்டியை அதனை அப்புறப்படுத்த கோரி ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவரை தள்ளிவிட்டதில் கிருஷ்ணவேணி என்ற அந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனை என்எஸ்சி போர்ட் சாலையைச் சேர்ந்தவர் கிருஷ்ணவேணி. இவர் அந்த பகுதியில் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக அதே பகுதியில் பழக்கடை நடத்தி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அதே பகுதியில் பழக்கடை நடத்தி வந்தால் கிருஷ்ணவேணியை அந்த பகுதியில் பிரபலமான பழக்கடை ஆயா எனவே அழைக்கப்படுவார் என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று காலை என்எஸ்சி போர்ட் மற்றும் குடோன் சாலைகளில் உள்ள நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்தும் தங்களது பணியினை தொடங்க வந்தனர். அப்போது அங்கு பழக்கடை விற்பனை செய்வதற்காக தயார் நிலையில் பொருட்கள் மற்றும் பழங்களை அடக்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணவேணியிடம் இங்கு பழக்கடை போடக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறு உள்ளது என மாநகராட்சி அதிகாரி கார்த்திக் அவர்கள் கூறியதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணவேணி மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டது ஒரு சில பெட்டிகளை எடுத்து வைத்து தனது பேரனை அழைத்து மீறி பெட்டிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விடுவதற்கு கால அவகாசம் கேட்டார். ஆனால் அதற்கு மாநகராட்சி அதிகாரி கார்த்திக் மற்றும் உடன் வந்த ஊழியர்கள் கால அவகாசம் தர மறுக்கவே அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த பெட்டிகளை காலால் எட்டி உதைத்ததாக தெரிய வருகிறது. இதனை அடுத்து கிருஷ்ணவேணி, எதற்கு விற்பனை செய்யும் பழங்களை எட்டி உதைக்கிறீர்கள்? இது எங்களது வாழ்வாதாரம், இதுதான் எங்களது தொழில், எங்களுக்கு வேறு வருமானம் கிடையாது என கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து கார்த்திக் மற்றும் பல பெட்டிகள் அடங்கிய அந்த தேவை கையால் எடுக்க முற்பட்ட போது அதனை கிருஷ்ணவேணி தடுத்ததாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து அவர் கிருஷ்ணவேணியை கீழே தள்ளிவிட்டதில் அவர் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் அவரை அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரியவே உயிரிழந்த கிருஷ்ணவேணி உறவினர்களுக்கு இந்த தகவல் மேலும் தெரிய வரவே அவர்கள் அனைவரும் தற்போது சென்னை பூக்கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.